ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த vlog வந்து 2025 நேற்றுக்கு நம்ம பண்ண வரலட்சுமி விரதத்தோட vlog தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லாஸ்ட் இயர் நான் பண்ண வரலட்சுமி விரதம் அந்த அம்பாலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு நான் பண்ண ஷாப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுக்க முடியல. நிஜமாவே பயங்கர கூட்டம். இந்த ஷாப்பிங் பிளாக்ஸ்லாம் கொடுக்குறவங்க வந்து நிஜமாவே ரொம்ப பாராட்டணும். இது வந்து ஒரு ஜெர்மன் சில்வர் கடை. ஜெர்மன் சில்வரில் வந்து கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான அந்த நம்மளோட பிரசாதங்கள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கான கொஞ்சம் பிளேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அதே மாதிரி என்கிட்ட கொஞ்சம் இந்த பீட்ஸ்லாம் இருக்குது. இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுற ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த ஆரி பீட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு பாக்ஸும். இதில் வந்து நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகல. ஏன்னா வந்து இது ரொம்ப நாளைக்கு அந்த கோட்டிங் இருக்காது. ஒரு மேக்ஸிமம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த கோட்டிங்லாம் போயிட்டு பிளாக்காக அந்த கலர் போயிடும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு 5 பிளேட்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு பெரிய பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் அதில் வாங்க போனேன். அப்புறம் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், அது ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது மட்டும்தான் வாங்கினேன். பட் ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. கோல்டன் பிளேட்டோடது, கோல்டன் பிளேட் பண்ணது, சில்வர் பிளேட் பண்ணது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற கடை. நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸு, மாலை, ஆர்டிஃபிஷியல் மாலை, கார்லன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஷாப்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒசூர் பூ மார்க்கெட்டு. ஒசூர் பூ மார்க்கெட் வந்து பூலாம் விலை சொல்லவே முடியாது. இந்த மல்லிகைப்பூ மாலைலாம் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு முந்தின நாள்லாம் 1000 ருபீஸ் ஒரு மாலை, அந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க. நான் வந்து மண்டேவே போய் எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்துட்டேன். மண்டேவே போயிட்டு எவ்வளோ பூ தேவை, உதிரி பூக்கள் என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் மண்டேவே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மாலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ மாலையும் ஒரு சம்பங்கி மாலையும் நான் வாங்கியிருந்தேன். இது தான் நான் வாங்கிட்டு வந்த பூக்கள். தோரணம் போடுறதுக்காக செண்டு மல்லிப்பூ ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரில், அப்புறம் ஒரு ஹாஃப் கேஜியில் வந்து ரோஸு, மஞ்சள் சாமந்தி, தாமரைப்பூ. இது 4 தாமரைப்பூ இருக்குது. 2 எனக்கு, 2 பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. ஒரு மல்லிகைப்பூ மாலை ரொம்ப முட்டாக கட்டி வச்சுருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சம்பங்கி மாலையும் மல்லிகைப்பூ மாலையும் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னாங்க. உண்மை தான். பட் நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அம்பாளுக்கு அதை சாத்தியிருப்பேன். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் வாங்கிட்டு வந்த மாலைக்கு மாதிரியே தான் இருந்தது. நான் வந்து 120 ருபீஸ்க்கு ஒரு மாலையும் 200 ருபீஸ்க்கு ஒரு மாலையும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது முந்தின நாள் வியாழக்கிழமை வீடு வாசல்லாம் கழுவி வெளியில் வந்து கோலம்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு வியாழக்கிழமை சாயந்தரமே எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவிளை தோரணம் எல்லாம் கட்டியாச்சு. இந்த பிளேட்டிங்லாம் வந்து என் பையன்தான் ரெடி பண்ணார். ஃபுல் குஷியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம். இந்த பிளேட்ஸ் தான் நாங்கள் வாங்கினது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுற மாதிரி அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குல்ல, அது ஒன்று. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து கலசம் அமைக்கிறதுக்காக நான் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படிங்கிறது: வெத்தலை, பாக்கு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மஞ்சள் கொம்பு, ஒரு கோல்டு காயின், ஒரு வெள்ளி காயின், குங்குமம், மஞ்சள், எலுமிச்சை பழம். இதுதான் வந்து போடணும். நான் இந்த பெரிய கலசத்துக்குள்ளார வந்து அரிசி நிரப்பி வச்சுருந்தேன். அம்பாலை உள்ளே அழைக்கிறதுக்கு ஒரு குட்டி கலசம் வச்சுருந்தேன். ஸோ அந்த கலசத்துக்குள்ளார வந்து நீர் நிரப்பி கலசம் அமைச்சிருந்தேன். நம்ம சுத்தமான குடிநீர் எடுத்துகிட்டு செம்பு, பித்தளை, அந்த மாதிரி சில்வர், அந்த மாதிரி உலோகங்களால் ஆன பாத்திரத்தில் தான் நம்ம கலசம் அமைக்கணும். ஏன்னா அதுக்கு தான் வந்து பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுற அந்த தன்மை இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தை மெட்டல்ஸில் வந்து நம்ம கலசம் அமைக்கக்கூடாது. இது வந்து ஒரு செம்பு குடம். இதுக்கு வந்து நூல் சுற்றிட்டு, இதுக்கு நூல் சுற்றணுன்னு அவசியம் கிடையாது, கம்பல்ஷன் இல்லை. தெரிஞ்சவங்க சுற்றிக்கலாம், தெரியாதவங்க வந்து நம்ம வந்து அப்படியே செம்பு குடத்தில் சுத்தமான நீர் நிறச்சிட்டு அதில் வந்து மஞ்சள், குங்குமம், சேம் நம்ம அந்த அரிசி கலசத்தில் என்னெல்லாம் போட்டோமோ அதவே வந்து நம்ம போடலாம். நான் வந்து மஞ்சள், குங்குமம், எலும்பிச்சை பழம், அப்புறம் வந்து வெத்தலை, பாக்கு, ஒரு ரூபாய் காயின்,
ஜவ்வாது, பன்னீர் அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாமே நான் போட்டேன். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுக்கிரனை வந்து அட்ராக்ட் பண்ணுற சுக்கிரவசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த நீர் கலசத்தில் போட்டு கலசத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கலசத்தை தான் நம்ம நிலைவாசல் படியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்பாவை அழைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். இவங்கள தான் வந்து நம்ம அம்பாலாக பாவித்து வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டாந்து வைக்க போகிறோம். பாருங்கள், 2 ஏலக்காய், கிராம்பு, ₹1 காயின், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நான் அதுக்குள்ளார போட்டு கலசம் அமைச்சிட்டேன். இந்த கலசத்துக்கு வந்து நான் என்கிட்ட ஒரு மஞ்சள் கலரில் ஒரு அம்பாள் இருக்காங்க. அது வந்து மெட்டல்லால் ஆனது. நான் மேலே வைக்கிற அந்த அரிசி நிரப்பின கலசத்தில் வந்து அமைக்க போகிறது வந்து வெள்ளி முகம். அது வந்து நான் இதோட வந்து நான் 5வது வருஷம் வரலக்ஷ்மி நோன்பு கடைப்பிடிக்கிறேன். இது வந்து என்னோடய 5வது வருஷம். 2021 ஒரு வேண்டுதலோடு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வேண்டுதல் வந்து அம்மா அடுத்த வருஷமே எனக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க. வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் சரி, எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயுமே வந்து வரலக்ஷ்மி பண்டிகை பண்ணுற அந்த வழக்கமே கிடையாது. அவங்க தாம்பூலம் கொடுக்க போகிறப்ப நான் ஏதோ ஒரு சங்கடத்தில் இருந்தேன். அந்த சங்கடத்தில் இருக்கும்போது நான் வேண்டிக்கிட்டேன், அம்மா நாங்கள் வந்து இந்த சங்கடம் எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா நானும் வந்து ஆக்சுவலாக எனக்கு அப்போ தெரியாது சாமிக்கிட்ட அந்த மாதிரிலாம் வேண்டக்கூடாதுன்னு. பட் நான் மனசார நினச்சிக்கிட்டேன், இந்த சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் மாறி இருந்தது அப்படின்னா வருஷம் நானும் வந்து உங்களை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அம்பாள் வந்து அடுத்து நான் வேண்டிக்கினது வந்து 2021 அம்பாள் எனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. 2021 நான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து என்னோடய 5வது வருஷம். ரொம்ப மனநிறைவோடு எப்போ வரலக்ஷ்மி பண்டிகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஜான்வரி மந்த்தே வந்து நான் வரலக்ஷ்மி பண்டிகை, ஆடி மாதம், புரட்டாசி மாதம் வரக்கூடிய விசேஷங்கள், அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இந்த டேட்லாம் அது ஒரு டைரியில் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு எதிர்பார்த்துட்ருப்பேன் எப்போ வரலக்ஷ்மி நோன்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரீப்ரப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ 2வது வருஷமே வந்து நான் வெள்ளியில் ஒரு முகம் வாங்கிட்டேன். அம்பாள் அனுகிரகம் பண்ணாங்க, வாங்கிட்டேன். ஸோ அந்த அரிசி கலசத்தில் வந்து அம்பாளோட வெள்ளி ஃபேஸும், கீழே வந்து அந்த நீர் கலசம் நம்ம ரெடி பண்ணோம்ல அதில் வந்து மஞ்சள் முகம் வச்ச அம்பாளையும் தான் வந்து அமர்த்த போகிறோம். இது வந்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக எனக்கு தூக்கமே கிடையாது. வியாழக்கிழமை நைட் ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பூஜை வேலைங்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா வந்து பிரசாதங்கள் ரெடி பண்ணணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு புதன்கிழமை வரைக்கும். ஸோ அதனால் என்னால் ப்ரீப்ரெப்லாம் எதுவும் இந்த ஷாப்பிங் பண்ணதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியல. இந்த கோலம் போடும்போது விடிய காலம் 2:30 மணி. எல்லாம் உள்ளார எல்லாம் அம்பாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து அம்பாலை அழைக்கிற இடத்துக்கு ஒரு தாமரை பூ கோலமும், நிலவாசப்படியில் வந்து ஒரு சின்ன குட்டி கலர் கோலமும் போட்டுட்டேன். நிலவாசப்படியில் வந்து அம்பாலோட பாதம், அப்புறம் வந்து ஸ்வஸ்திக்கு அதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு வந்து வரவேற்கிறதுக்கு எல்லா தயாரும் பண்ணியாச்சு. மஞ்சளில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பன்னீர் அப்புறம் வந்து ஜவ்வாது அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வீடே வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருந்தது. மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சாலும் வந்து அம்பாள் நம்ம வீட்டில் அழகாக உட்காந்துருக்கிறத பார்த்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடும். இது வரைக்கும் யாரும் நாங்கள் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிச்சதில்ல, நம்ம புதுசாக பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. சாமியை கும்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணங்கள் தேடலாம், சாமியை கும்பிடுறதுக்கு நம்ம எந்த காரணமும் தேடக்கூடாது. எனக்கு வந்து வருஷம் அம்பாள் வந்து ஏதோ ஒரு நன்மை வந்து எப்போவுமே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஐயோ இவங்களை ஏன் கும்பிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் எப்போவுமே நான் நினச்சதில்ல. மனதுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா என் பையன்தான். என் பையன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வந்து பூஜை ரூமில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைப் பண்ணி எப்படி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனோ பன்னீரும் தண்ணியும் வச்சு கிளாத்தில் தொட்டு துடைப்பானா அந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய வேலையெல்லாம் அவரோட வயசுக்கு மிஞ்சின க்ளீனிங் ஒர்க்ஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணார். எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பூஜை எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து கலந்துப்பார். எனக்கு
அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆடி மாதம் 1ஆந்தேதி வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 21 டேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடையில ஒரு 5 டேஸ் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நேத்திக்கு வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட 18வது நாள். சைட் பை சைடு அதுக்குமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பிளேட்ஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்பாவை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கெலாம் சொல்லி வச்சிட்ருந்தேன். மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க, சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளோட வராகி அம்மன், முருகரோட வேல், ஓம் விளக்கு அது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, மஞ்சள் பிள்ளையார் நான் பிடிக்கல. என்கிட்ட ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற பூஜா விலாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அதுலேயும் இருப்பார். அவரையே வச்சுட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு பூஜை வேலைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிள்ளையார் பூஜை பண்ணணும். பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு நம்மளோட குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றணும். ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது மணி வந்து 3:00 மார்னிங். 3:00 வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சொம்பில் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டுட்டு வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டேன். குலதெய்வத்துக்கு விளக்கேற்றின அப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டேன். ஸோ இந்த நெய் ஆரத்தி பார்த்திங்க அப்படின்னா முறைவாசல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தது தான். சொல்லவே வேண்டாம், இவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து வராகி அம்மனோட ஃபேஸ் ஆஷாட நவராத்திரிக்கு வாங்கியிருந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து எனக்கு அவங்கக்கிட்ட வாங்குகிற எல்லா பூஜா ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியுமே பயங்கரமாக இருக்குது. இந்த டைம் வந்து நான் 2 விக் ஸ்டாண்டு, காமாட்சி அம்மன் தீபமில் வைக்கிற 2 விக் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த நெய் ஆரத்தி, அப்புறம் ஒரு குபேரம் எந்திரம் போட்ட ஒரு உடன் ஸ்டாண்ட் அது தான் வாங்கியிருந்தேன். நிஜமாகவே நல்ல நின்று எரியிற மாதிரி ஒரு குழி உள்ள நெய் ஆரத்தி இது. பயங்கர வெயிட்டு. நான் வந்து அந்த டிசைன் பிடிச்சி போய் தான் ஆர்டர் பண்ணேன். பட் தூக்குனா பயங்கர வெயிட்டு, பயங்கரமான குவாலிட்டி. இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணி என்னோடய ரிவ்யூ சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வர்த்து த ப்ராடக்ட், வர்த்து த மணி நம்ம வாங்குறது, அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது அவங்கக்கிட்ட ஐட்டம்ஸ் வாங்கி பூஜை பண்ணும்போது. அண்ட் தேங்க்யூ சௌமியா சிஸ்டர் ஃபார் சென்டிங் மீ திஸ் நெய் ஆரத்தி. நிஜமாகவே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குலதெய்வ பூஜை முடிச்சிட்டேன். குலதெய்வ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலில் போயிட்டு பிள்ளையாரை வச்சுட்டு அம்பாள் கூடவே பிள்ளையாருக்கு பூஜை மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்பாலும் வந்து நம்ம கலசம் அமைச்சோம் இல்லைங்களா, இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. ரெடி பண்ணிவிட்டு ஒரு பால் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சு நான் வந்து காலையில் அம்பாவை வந்து அழைச்சிட்டேன். ஏன்னா அந்நேரத்துக்கு வந்து அவ்வளோதான் செய்ய முடிஞ்சுது. ஒரு பால் பாயசம் வந்து பண்ணிவிட்டு நிலவாசப்படியில் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்கணும்னு நினச்சாரு. அதனால் அவ்வளோ டைமுக்குள்ளே எந்திரிக்க முடியல. ஸோ நீயே அழைச்சி வச்சிருமா அப்படின்னாரு. ஸோ நானே வந்து முன்னாடி பக்கமும் நின்று பூஜை பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஆரத்தி எடுத்து நம்மளோட மகாலட்சுமி தாயாரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. வீட்டுக்குள்ளே அழைக்கும்போது மணி வந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்துலேயே அம்பாவை அழைச்சி வீட்டுக்குள்ளார நம்ம கொண்டாந்து அமர்த்தியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருந்தது. பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் தான். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஸ்கூல் லீவ் தான். மண்டே ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி நாளே லைட்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்காரு. இதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு டைம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ நான் பூஜா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்பாவை அழைக்கிறதுக்கு வந்து ஒரு தட்டில் சாரி, ப்ளவுஸ் பிட்டு, தாமரைப்பூ, காயின்ஸு, நம்மளோட சுக்கிரவசியம் உள்ள எல்லாமே, வெற்றில, பாக்கு, எலுமிச்சப்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து காயின்ஸு, அது எல்லாம் பூ, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு அது எல்லாமே வச்சு, மெஹந்தி கோன்லாம் நான் வாங்கியிருந்தேன் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக. அது எல்லாமே வச்சு தாயாருக்கு பிரசாதமாக வச்சு தான் உள்ளார எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா தட்டில் வந்து வளையல். இந்த டைம் வந்து நான் எப்போவுமே சில்க் காட்டன் ப்ளவுஸஸ் வாங்குவேன். இந்த டைம் வந்து கலம்காரி ப்ளவுஸஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கலம்காரி ப்ளவுசஸ் வாங்கியிருந்தேன். தாலி கயிறு எல்லாமே வந்து கொம்பு, கயிறு, வெத்தலை, பாக்கு, வாழைப்பழ தட்டு வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அது சைடில் இருந்தது, பட் அதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து வாழை மரம்லாம் வச்சுட்டு சீரியல் அந்த எல்இடி லைட்லாம் போட்ட அப்புறமா அம்பாளுக்கு ஜடையெல்லாம் போட்டு மார்னிங் வந்து வெறும் லில்லி பூ மாலை மட்டும், சம்பங்கி மாலை மட்டும்தான் போட்டிருந்தேன். ஈவினிங் வந்து மல்லிகை பூ மாலையும் சேர்த்து போட்டேன். ஃபைனலாக வந்து நம்ம அம்பாளை அலங்கரிச்சப்புறம் இப்படி தான் இருந்தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுல நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரேயராகவே ப்ரிப்ரேஷன்ஸில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அம்பாவை அழைச்சி வச்சாச்சு. மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பால் பாயசம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பையன் வீட்டில் எனக்கு மற்ற ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், லெமன் சாதம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்வீட்ஸ்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாள் வரவேற்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல பத்தி சூடம்லாம் போட்டு சாம்பிராணிலாம் காமிச்சு வீடே வந்து ரொம்ப தெய்வீகமாக வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் வரலட்சுமி அம்பாளை அழைச்சி உட்கார வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து என்னால் வியாழக்கிழமை சாயந்தரமே அழைக்க முடியல. ஸோ அதனால வெள்ளிக்கிழமை மார்னிங் அழைச்சதுனால நான் வந்து புனர் பூஜை வந்து சண்டே தான் பண்ணுவேன். சண்டே நல்ல நேரத்தில் வந்து புனர் பூஜை பண்ணிவிட்டு அம்பாளை வந்து கலசத்தெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம அந்த கலச தண்ணீரை வந்து வீடெல்லாம் தெளிச்சுட்டு நம்மளோட செடிக்கெலாம் கால்படாத இடத்துல வந்து ஊற்றி விட்டுறலாம். அதில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து நம்ம எடுத்து நம்மளோட பணப்பெட்டியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரிசி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி பானையில் இருக்கிற அம்பாலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் தேங்காயோடு வந்து நம்ம அரிசி பானையில் இறக்கி வச்சிடணும். அதில் என்ன ஐதீகம் அப்படின்னா, அம்பாள் வருஷம் முழுக்க நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அன்னலக்ஷ்மியாக மாறி நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம். நான் வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒரு 10-12 பேரை கூப்பிட்ருந்தேன். பட் எனக்கு ஒரு 9 மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ளவுஸ் பிட், மெஹந்தி, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், அப்புறம் வந்து ஒரு 10 ருபீஸ் காயின், அது எல்லாமே வச்சு மஞ்சள் தாலி, மஞ்சள் கிழங்கு, கயிறு அது எல்லாமே வச்சு ஒரு பேக்கோடு வந்து கொடுத்துருந்தேன். வந்தவங்களுக்கும் வந்து லெமன் சாதம், ஸ்வீட்டு, சுண்டல், அதெல்லாம் வந்து பிரசாதம் படைச்சதெல்லாம் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வந்தவங்க எல்லார்கிட்டேயுமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். என்னோடய வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஈவினிங் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி. ஸோ அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண அப்புறமா நான் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு என்னோடய விரதத்தை வந்து முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து ஆலம் கரைச்சி ஆரத்தி எடுத்துகிட்டு திருஷ்டி சுற்றி கொண்டு போய் வாசலில் வந்து ஊற்றிட்டு அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு ஃப்ரைடேவோட பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக முடித்தாச்சு. ஸோ ரொம்ப மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. வீட்டுக்கு தாம்பூலம் வாங்க வந்த எல்லாருமே அம்பாள் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களோட வரலட்சுமி நோன்பு பூஜை இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.